அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19,751 வர்த்தமாயிட்டிருக்கு. இன்றைக்கி ஆரம்பம் 19,787, ஹை 19,819, லோ 19,620, அதாவது 690, 19,690 திருத்தம் 19,690. அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்திருக்காங்க. அப்போ சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரம்பம் அப்படிங்கிற இடத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 20 புள்ளிகள் தான். ஆரம்பத்திற்கு கீழே பார்த்திங்கன்னா 100 புள்ளி வந்திருக்காங்க. மொத்தம் 120 புள்ளிகளோட பயணம் நடந்துள்ளது. 130 புள்ளிகளோட பயணம் நடந்துள்ளது. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அப்போது ஓப்பனுக்கு மேலே நான் 20 புள்ளின்ட்டேன். உங்களுக்கு வந்துட்டு 30-40 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் நடந்துள்ளது. 30 புள்ளிகளோட பயணம் இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இன்றைக்கி ஓப்பன், அதேமாதிரி ஓப்பன் அபோவ் அப்படிங்கிறது வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் அபோவ் இருந்திருக்கு. ஆனால் ஓப்பன் அபோவுக்கு மேலே ஹையோட பயணம் குறைவாகத்தான் இருந்துள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சந்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகமாக இந்த இடங்களில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இறக்கம் கண்டுள்ளது. அப்போ இந்த இறக்கம் எதனால் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த ப்ராஃபிட் புக்கிங்காக இது இருந்தால், அதாவது ப்ராஃபிட் புக்னால் நம்ம கண்டிப்பாக லாபம் பதிவு பண்ணியிருப்போம். இது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இது எந்த அளவுக்கு இறங்கியதோ அதே அளவு மீண்டும் இறங்கணும். அதுதான் ப்ராஃபிட் புக்கிங். இந்த இடங்கள் இருந்துச்சுன்னா, இந்த ஓப்பன் இடத்துலையும் ப்ரீவியஸ் க்ளோஸ் இடத்துல இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதாக நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது பேங்க் நிஃப்டி என்ன ஆச்சு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது வந்து 160 புள்ளிகள் நம்மளுக்கு இருந்திருக்காங்க. 150 புள்ளிகள். அதே மாதிரி ஓப்பன் டு லோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 500 புள்ளிகளுக்கு அருகாமையிலே ஓப்பன்லேருந்து 500 புள்ளிகள் நம்மளுக்கு இறங்கியிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து பார்த்தா ஒரு 130 புள்ளிகள். இந்த இடங்களுக்கு மேலே சஸ்டெயின் ஆகவே கூடாது. இது சந்தைக்கு ஒரு இந்த இடத்துக்கு உண்டான ப்ராஃபிட் புக்கிங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மார்க்கெட் இது ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துக்கிட்டால் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோவில் தான் மெயின்டைன் ஆகணும். இது ப்ராஃபிட் புக்கிங்காக எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து இந்த ஓப்பனுக்கு மேலேயோ ஹைக்கு மேலேயோ சஸ்டெயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக கால் செல்லர் கண்டிப்பாக பயப்படக்கூடிய இடமாக மாறிவிடும். அது சந்தையோட தன்மையை மாற்றக்கூடிய வாய்ப்பும் அமைந்துவிடும். அடுத்து நிஃப்டி அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நிஃப்டியோட அட்டவணை பார்த்தா 19,800 கால், 19,700 புட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ராங்கலோடது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இது 78-80 வச்சுட்டாலும் கூட 110 ரூபாய் வருகிறது. அப்போது 19,750, 19,800, 19,700. அப்போ இது 110 புள்ளிகள்னால் 19,910, 19,700 புட் ஆப்ஷன் 110னா 19,590. அதே மாதிரி 19,800 கால் 34 ரூபானா 19,835, 19,700 புட் 78 ரூபானா 19,630. ஸோ 620 அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்போ 19,750 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 19,750 புட் 19,750 கால் இருக்கிறாங்க. அப்போ 19,750லிருந்து இவங்க 2 பேர்த்தோட ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 155 புள்ளிகள் வரும். அப்போ 150 பாயிண்ட் ப்ளஸ் 150 பாயிண்ட் மைனஸ். அப்போது 19,600லிருந்து 19,900 மட்டும் ரேஞ்ச் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்துல 19,750 கால் 53 போது 19,803, 19,750 புட்டு ஆனால் அப்போ 19,650. அப்போது இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக இருக்கும். அப்போ நிஃப்டிக்கு நம்மளுக்கு பார்த்தா 19,819, அப்போ 19,803க்கு மேலே நிற்கிறது இன்னும் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். பேங்க் நிஃப்டி
பேங்க் நிஃப்டியோட அட்டவணை என்ன சொல்ல வர்றாங்க, 45,800 கால், 45,700 கால், 45,500 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 45,800 காலுக்கும் என்னமுன்னா 45,650 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளி. 45,650க்கு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒரு இம்பேக்டட் ஆகும். 45,800 கால் 91 ரூபாயும், 45,500 புட் 262 ரூபாய். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் ஒரு 350 ரூபா வருது. அப்போ 45,500, 45,800, 45,650, 45,800 கால் 91 ரூபா அப்படிங்கும்போது 45,891. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ண 300 46,100. 45,500 புட் வந்து 262ங்கும்போது 45,240, 38,238. அப்போது 350 புள்ளிங்கும்போது 45,100. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும் அட்டவணைப்படி. இப்போ ஃபின்னிஃப்டியோட 0 ஆர் ஹீரோக்கு இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். இப்போ அட்டவணை வந்து நம்மளுக்கு ஃபின்னிஃப்டி வந்துட்டு 20,310 வர்த்தகமாயிட்ருக்காங்க. இப்போ 20,500 கால், 20,400 கால், 20,200 புட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 20,200 புட், 20,500 கால். அப்போது 20,200, 20,500, 20,350 நடுநிலை புள்ளி. 20,500 கால் நம்மளுக்கு 10 ரூபாய் அப்படிங்கும்போது 20,510. இந்த ரெண்டு ப்ரீமியம் சேர்த்தும் போது ஒரு 40 புள்ளிகள். அப்போ 20,540, 20,200 மைனஸ் 31. அப்போ 20,170. அதே மாதிரி 40 புள்ளிகள்னால் 20,160. அப்போது சந்தையோட பயணம் இதற்குள்ளே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பாக இருக்கும். அப்போ 20,300 கால் 300 புட் என்ன இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ முக்கியமாக 20,300 கால் புட், 20,400 கால் புட் வந்து ரொம்ப இம்பேக்டட் ஜோனில் சந்தை வர்த்தகமாயிட்டு இருக்கும். இதுதான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதில் கால் புட்டு தான் நம்மளுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தலாம். இப்போ நிஃப்டியோட இம்ப்ளைடு வாலிட்டி இப்போது வந்து புட் சைடு வந்துட்டு இம்ப்ளைடு வாலிட்டி ஆவரேஜ் ப்ரைஸ் 15க்கு மேலே இருக்குது, கால் சைடு வந்து கம்மியாக இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபின்னிஃப்டி இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புட் சைடு இம்ப்ளைடு ஜாஸ்தியாக இருக்குது, கால் சைடும் சமமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு 20,300 ஆவரேஜாக மார்க்கெட் இருக்கிறது. அப்போ இதற்குள்ளே 20,300 டு 20,400, அப்போ 20,200லேருந்து 20,400க்குள்ளே இருக்கிற ஆக்டிவாக நீங்கள் வந்துட்டு கால் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து பரிந்துரை கிடையாது. உங்களுக்கு ஏற்றவாறு சந்தையை பார்த்து பழகிக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய பார்வை வரைபடம் இல்லாமல், வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் இல்லாமல், எஃப்ஐ டேட்டா இல்லாமல் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இதனுடைய தாக்கமாக இருக்குது. அதனால் இதனுடைய பார்வையில் நீங்கள் பார்த்து பழகுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.